தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களால் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தெய்வ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் பாவங்கள் சிவிர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரட்டாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் மண்டலமும் திருத்துவத்தின் நாடுக்கு பின்வரும் மூன்றாம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். நம்மை தொழுது கொள்ளும்படியாக ஓய்வு நாளை ஏற்படுத்தி அதை பரிசுத்தமாக்கின எங்கள் அன்பின் ஆண்டவரே, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம்.
நாங்கள் ஒரு பரிசுத்த சன்னிதானத்தில் உம்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் பயத்தோடும் பக்தியோடும் ஆவியோடும் உண்மையோடும் தாழ்மையால் எங்களை அர்ப்பணித்து உடைய கிருபையை பெற்று செல்ல எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து உட்காருங்கள். திருமறை பாடல். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசினவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே என்பது பாட முடிந்தது. இது ஆண்டவருடைய திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அந்த ஸ்ரீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாக்கம் உண்டாகாமலும் நான் இங்கே கொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள்.
நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் தயவுசெய்து காரியங்கள் அறிவுறுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரை தேடி அவருடைய ஆலயம் கூடி வந்திருக்கிற அவருடைய ஆலயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். திருவையில் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக. நமக்கு திருவிழா ஆராதனை எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு யாருமா வந்தீங்க? ஒரே ஒரு பாண்டி கைவிட்டீங்க. ஆராதனைக்கு 9 நம்முடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். தேவன் அவர் நமக்காக வந்து காத்து வைக்கிறார். 2-3 பேர் வந்த உடனே ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நாம் ஆலயத்திற்கு தாமதிக்காமல் முன்பதாக வரும். சரியா? வழக்கம் போல் காலை மற்றும் மாலை ஆராதனைகள் வழக்கம் போல் நடைபெறும். எல்லா ஆராதனைகளும் நீங்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை மாலை சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை இந்திய மிஷனரி சங்க ஆராதனை நடைபெறும். அதில் இந்திய மிஷனரி சங்கத்திற்காக ஒரு காணிக்கைகளை கொடுக்க உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை வேத ஆராய்ச்சி கொள்கை நடைபெறும். நாம் கலந்து கொண்டு வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமை நித்தானிய ஆராதனை நடைபெறும். நாம் பல்வேறு காரியங்களுக்காக ஒன்று கூடி நாம் ஜெபிப்போம். இன்று நண்பர்கள் 12 மணிக்கு ஞாயிறு பள்ளி பாடசாலை நடைபெறும். சிறு பிள்ளைகள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ள பெற்றோர்களை ஊக்கப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நமது ஆலயத்தில் மேற்கூரை பணிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட நாம் வச்சதுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்ப ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற ஆகஸ்ட் 9, 10, 11 ஆகிய நாட்களிலே நம்முடைய சேகரத்தின் 3வது சோஸ்திர கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாம் அதற்காக ஆயத்தமாகுவோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொயர் பிராக்டிஸ் பாடகர்களுக்கான பயிற்சி நடைபெற இருக்கிறது. உங்கள் ஆலயத்திலிருந்து நீங்கள் பங்கு பெற விரும்புகிறவர்கள்
உங்கள் சபையுடைய மூலமாக உங்கள் பெயரை கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை தோறும் பண்டிகைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 2 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த பெயர் பிராக்டிஸ் நடைபெறும். தவறாமல் அதில் பங்கு பெற்று அந்த பண்டிகையிலே ஆண்டவருடைய பாடல்களை பாடி துதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அதே போல நமது திருமண்டலத்தில் உள்ள தூய யோவான் கல்வியியல் கல்லூரியிலே அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரையும் விண்ணப்பிக்க விரும்பினால் சேகர தலைவர் அவர்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதே போல இந்திய மிஷனரி சங்கத்திலே பல பள்ளிக்கூடங்களுக்கு மிஷனரிகள் தேவை என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் யாரேனும் பிஎட் கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் 1 வருடத்துக்கு நீங்கள் அங்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வரலாம். அதே போல நர்சிங் முடித்தவர்களுடைய தேவையும் அதிகமாக இருக்கிறது. இந்த மிஷனரி பணிகளுக்காக நீங்கள் முன்வர உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இதற்காக முன்வர விரும்புகிறவர்கள் நமது சேகர குருவாளர் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளை 17ஆம் தேதி நமது வீரவனூர் சபை தோற்றுவிக்கப்பட்டு 201 வருடங்கள் முடிவடைகிறது. எனவே நாளை வீரவனூர் ஆலயத்தில் வைத்து மாலை 7 மணிக்கு சோஸ்திர திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நீங்கள் முடிந்தால் பங்கு பெறுங்கள். திருச்சபைகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் திருவசனம் சொல்கிறேன். கைகள் கட்டலாமே. தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆராதனை செய்யும் பொழுது கிருபையை பற்றி கொள்ள கடவும். எபிரேயர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ராஜ்யத்தை பெருமாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை படைக்கப்படுவோம். எபிரேயர் 12. தலைப்பை ஆவியோடும் உண்மையோடும் சொல்லுவோம். ஆதலால் ஆசையில்லாத ராஜ்யத்தை பெரியவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் ஆசையில்லாத ராஜ்யத்தை பெரியவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றிக் கொள்ள கடவும். எபிரேயர் 12:2. ஆவியோடும் உண்மையோடும் தொழுவோம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவுள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவுள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுவோம். அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுகிறவர் 18ஆம் தேதி தர்ஷன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அதனுடைய நாம் திருச்செவியாக வாழ்த்துவோம். இப்பொழுது பிறந்தநாள் கொண்டாடுறது வந்திருக்கீங்களா? தர்ஷன் திருமண அறிக்கை. திருநெல்வேலி தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணம் குளவணிகர்புரம் சேகரம் கிறிஸ்து ஆலயம் சபையை சேர்ந்த திரு டி குமார் திருமதி கே எஸ்தர் ராணி இவர்களின் குமாரர் செல்வன் கே சதீஷ் ராஜா அவர்களுக்கும் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணம் வீரமனூர் சேகரம் கொட்டல் சபையை சேர்ந்த திரு சி முத்துராஜ் திருமதி எம் செல்வி அவர்களின் குமாரத்தி செல்வி எம் சங்கீதா அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை திருமணத்தில் சேர்க்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது உங்களில் யாரும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் செய்கிற தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் திருமணத்திற்காக ஆயத்தமானதற்காக நாம் ஜெபிப்போம். தலைகளை தாக்கி கண்களை மூடி செல்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துணிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஈவுகளையும் நன்மைகளையும் காலாகாலங்களே எங்களுக்கு அருள் செய்து எங்களை தூஷித்து காப்பாற்றி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற அருமையான மகனுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஊழியராக திருச்சபையின் விசுவாசிகளாக அருமையான மகனை நாங்கள் வாழ்த்துகிறோம். பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று சொன்னது போல அருமையான பிள்ளை கிறிஸ்துவுக்கும் அருமையான நல்ல புகழோடும் நீடிய ஆயுளோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்திருக்க தக்க திருமை செல்லும்படியாக சொல்கிறோம். கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதியும். இந்த புதிய ஆண்டிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். நீர் முன் செல்லும் கரம் பிடித்து ஆசீர்வாதத்தின் பாதையை வழி நடத்தும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல மகனை நன்மையும் கிருபையும் தொடர்ந்த உதவி செய்யும். அப்படியே திருமண வாழ்விலே இணைக்கப்பட இருக்கிற பரிசுத்த குடும்பமாக இணைக்கப்பட இருக்கிற அருமையான மணமக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அருமையான பிள்ளைகளை தெரிந்தெடுத்து திருமணம் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி திருமறை வாயிலாக அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்ட காரியங்களிலே உண்மையாக இருக்கவும் கீழ்ப்படியவும் நீ உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆயுதத்தை தாரும். ஏற்ற நாடிலே உம்முடைய சன்னிதானத்தில் கணவன் மனைவியுமாக இணைந்து உடைய நாமத்தை வலிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி நடத்தும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய அவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.